நண்பா, இது என்ன கொடுமை நண்பா! மே 30 வந்து என்னுடைய பிறந்தநாளுக்கு வந்து காலபைரவர் கோயிலுக்கு நான் நேரில் வர்றேன். காலபைரவர் வீடியோவே நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ, அதனால் நேரில் வர்றேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நண்பா. நானும் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி ஃபேமிலியோடு நான் வந்துட்டேன் மே 30. இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ கூட்டம்! ஆயிரக்கணக்கான பேர் வரிசையில் நிற்கிறாங்க. சாமிக்கிட்ட போகணும்னாவே ஒரு 2, 3 மணி நேரம் ஆயிரமாட்டிருக்குது. சரி, அப்படியே முண்டி அடிச்சுட்டு எப்படியோ உள்ளே வந்துட்டுங்க. வந்துட்டு சாமி கும்பிட்டு சரி கிளம்பலான்னு வந்துட்டேன். அப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன், என்னடா இன்றைக்கி இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு யோசித்து பார்த்தா, நான் வீடியோ போட்டிருந்தேன்ல, நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு திங்கிங் வந்தது. இருக்கலாங்க, அப்படி கூட இருக்கலாம். எல்லாரும் என்னை பார்க்குறக்காக வந்திருக்கலாமல்ல. எனக்கே சிரிப்பு வருது. என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பேசினா தான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும். சரி விடுங்க, அதில் ஏதாச்சும் 1, 2வது நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இருப்பாங்க. 10,000ல் 1 ஓட்டு இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி மனசு தேர்த்திக்க வேண்டியதா.